தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவிற்குட்பட்ட வருசநாடு அடர் வனப்பகுதியில் உற்பத்தியாகும் வைகையின் பிறப்பிடமான மூல வைகை ஆற்றங்கரையில் பழந்தமிழர்கள் வாழ்ந்ததற்கான சான்றுகள் அவ்வப்போது கிடைத்துக் கொண்டே வருகின்றன. இது குறித்த செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். பெருங்கற்காலத்துல இந்த மாதிரியான கல்வெட்டங்களை தான் அவங்க பயன்படுத்திருக்காங்க. வீர செயல் செஞ்ச ஒரு வீரனுக்காக எழுப்பப்பட்ட வீரக்கல்லு தான் இது. பண்டைய கால தமிழர்கள் ஆற்றங்கரைகளில் குழுக்களாக வாழ்ந்தனர் என்பதற்கு பல்வேறு சான்றுகள் ஏற்கனவே கண்டறியப்பட்டுள்ளன. அந்த வகையில் தேனி மாவட்டம் வருசநாடு அடர்வனத்தில் உற்பத்தியாகும் மூல வைகை ஆற்றங்கரையில் குமணன் தொழு அருகே உள்ள அருவாத்தீட்டு கணவாய் மலையடிவார பகுதியில் வேளாண் நிலத்திலிருந்து 3000 ஆண்டுகளுக்கு முன்பு பெருங்கற்காலத்தில் பழந்தமிழ் மக்கள் வாழ்ந்ததை அடையாளப்படுத்தும் மேலும் சில சான்றுகள் கிடைத்துள்ளன. பெருங்கற்காலத்தில் இனக்குழுக்களாக வாழ்ந்த மக்களிடையே போரின் காரணமாக அல்லது ஒரு இனக்குழுவுக்கும் மற்றொரு இனக்குழுவுக்கும் ஏற்பட்ட சண்டையினாலோ உயிர் நீத்த வீரர்கள் நினைவாக இவை அமைக்கப்பட்டிருக்கலாம் என்று தெரிகிறது. வீரக்கற்கள், கல் பதுக்கைகள், கல் வட்டங்கள் என்று அறியப்படும் இவற்றை பண்டைய கால தமிழர்கள் வழிபட்டுள்ளனர். இதுகுறித்து புதிய தலைமுறையிடம் பேசிய தொல்லியல் ஆர்வம் கொண்ட கடமலைக்குண்டு அரசு பள்ளி தமிழாசிரியர் செல்வம், இந்த நினைவு கற்களை மக்கள் தலைமுறையாக வழிபட்டு வருவதாக கூறியுள்ளார். பெருங்கற்காலத்தில் மக்கள் ஏற்படுத்திய நினைவு சின்னங்கள் ஒரு 25க்கும் மேற்பட்ட நினைவு சின்னங்கள் இங்கே இருக்குது. பெருங்கற்காலத்தில் இந்த வருசநாட்டு பகுதியில் அடர்த்தியாக மக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்றது இது மாதிரியான நினைவு சின்னங்கள் உதாரணமாக நம்ம காட்ட முடியுது. பல்வேறு நினைவு சின்னங்கள் மக்களுடைய விழிப்புணர்வு இல்லாமல் சிதைக்கப்பட்டு வந்திருக்கிறது. இருந்தபோதும் இது போன்ற பல்வேறு இடங்கள் இன்றைக்கும் நல்ல நிலையில் இருக்குது. உயரமான கற்களை அரசர் என்றும், அடுத்தடுத்து அதன் அருகில் இருப்பவை மந்திரி, தளபதி என்றும் அழைக்கப்படுகின்றன. குழுவாக இருக்கும் கற்களை படை வீரர்கள் என்றும் அடையாளம் வைத்து மக்கள் வழிபடுகின்றனர். நினைவு கற்கள் மட்டுமின்றி பழந்தமிழ் மக்கள் பயன்படுத்திய அரவை கற்கள், மண் ஓடுகள், ஆயுத கற்களும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன.